சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய அதாவது புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது. அதே மாதிரி வியாழக்கிழமையிலிருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி 9 தினங்கள் ஆரம்பிக்கின்றது. இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருகிறது. அதே மாதிரி அக்டோபர் 12ஆம் தேதி அதுக்கு மறுதினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அக்டோபர் 15 வெள்ளிக்கிழமை சிவபெருமான உகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது. அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமான், மகாவிஷ்ணு, பெண் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள். இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது. அது மட்டும் இல்லை, துலா மாதத்திலிருந்து தான் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள், அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது, சனிக்கிழமை. அக்டோபர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. அதே மாதிரி அக்டோபர் 28ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. புதிய மனைகள், மடம், ஆலயம், கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது. குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது. இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்லுகின்றார். குறிப்பாக அக்டோபர் 14ஆம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார், வக்கர பெயர்ச்சியை எடுக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதி வரை மிதுன ராசியில் இருந்து 23ஆம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடக ராசியிலே ஆரம்பிக்கின்றார். சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய 6வது பாவமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார். 18ஆம் தேதிக்கு மேல் அவரும் துலா ராசிக்கு பிரவேசிக்கின்றார். புத பகவான் இந்த மாதம் 6 தேதிகளுக்கு கன்னி ராசியிலிருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் கன்னி ராசியிலேயே இருக்கின்றார். முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் துலா ராசியில் இருக்கின்றார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர கதியிலே செல்லுகின்றார், கும்ப ராசியிலே. ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படியாக இந்த 9 கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது. மேலும் இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு 12 ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் 2024 எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அக்டோபர் மாதம் 2024 கடகராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு ஒரு ஒரு பிடித்தம் இருக்கும். ஒரு பிடித்தம் இல்லாத செயலில் அவங்க இறங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கு அதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க மனசுக்கு எது தர்மம்னு அவங்களுக்கு படுது அந்த தர்மத்தை அவங்க கடைபிடிப்பாங்க. அது கடகராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு இயல்பான சூழ்நிலை. அது அல்லாத ஒரு செயல், அதன் மூலமாக கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி, அதாவது இவங்களுக்கு ஒரு புகழ் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு லாபங்கள் ஏற்பட்டாலும்
அதை இவங்க தொடவே மாட்டாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது கடகராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு இயல்பு. அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்தே 11ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் வக்கர பயிற்சியாக மாறுகிறார். வக்கர சஞ்சாரத்தை மாற்றவிருக்கிறார். லாபத்தில் குரு வக்கரம் அடையக்கூடிய காலம் அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதி. அதனால் வேலை மாற்றம், வெளிநாடு வெளியிடம் போகக்கூடிய ஒரு அமைப்பு, தொலைதூரம் பயணங்கள் அப்படின்னு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் 2024. இந்த மாதத்தில் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே 18ஆம் தேதிக்கு மேலே நீச்சம் அடைகிறார். 4ஆம் இடத்துல குரு சூரிய பகவான் நீச்சம். இந்த 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதிப்பு கொண்ட ஒரு சொத்து. 1 கோடி ரூபாய் உள்ள சொத்துன்னா உங்களுக்குன்னு அதிர்ஷ்டமாக பார்த்திங்கன்னா 50 லட்சத்துக்கு மாட்டும். அதனால் இந்த இடத்த, இந்த சமயத்தை நீங்கள் நல்லா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுக்குன்னு உண்டான ஒரு பொருளாதார சக்திக்கு ஏற்றார் போல ஒரு நல்ல இடத்தை வாங்க வேண்டும் கடகராசிக்காரங்க. அதே மாதிரி புத பகவான் 3-12க்கு உடையவர். இந்த 3-12க்கு உடைய புத பகவான் 3 பயிற்சியை கொடுக்குறாரு இந்த அக்டோபர் மாதத்தில். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கார். அதே அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புத பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதான் அந்த 4-3-12ங்கிற அமைப்பு சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான அமைப்பு, வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் உருவாகுது. அதே மாதிரி 5ஆம் பாவத்திற்கு வருகிறார். 5ஆம் பாவத்தில் வரக்கூடிய புத பகவான் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல உறவு. சிலருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு வெளியூர், வெளியிடம் அல்லது ஒரு படிப்புக்காக ஏதோ ஒரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருகிறது இந்த மாதத்தில். அப்படின்னு ஒரு நல்ல அருமையான ஒரு காலமாக இந்த மாதம் அமைகிறது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இப்போது கொஞ்சம் சனி பகவான் அஷ்டம சனி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு இப்போ உள்ள காலம். ஏனென்றால் இந்த கடந்த 6 மாதமாக சனி பகவானுடைய அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் திட்டமாக போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு சில இடத்துல அகல கால் வைக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் போகிறார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் வக்கரத்தில் தான் போகிறார். அந்த வக்கரத்தில் போகக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலனை வழங்குகிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவருடைய அந்த கெடுபலன்கிறது நிவர்த்தி அடைந்து, குறிப்பாக சொல்லணும்னா எதையெல்லாம் தடுக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ. ஏன்னா பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்க மாட்டார், அவர் தடுக்க மட்டும்தான் செய்வார். அதாவது இப்போ ஒரு கல்யாணத்தை கெடுக்கவே மாட்டார் சனி பகவான், அவர் கொஞ்சம் காலதாமதமாக கொடுப்பார். அதுதான் சனி பகவானுடைய அமைப்பு. பொதுவாக அஷ்டம சனியும் அப்படித்தான், கொஞ்சம் டிலே செய்வார், டினைட் பண்ண மாட்டார். அதனால் இப்போ டிலே செய்வதை கூட இந்த வக்கர காலத்தில் உடனே கிராண்ட் கொடுத்துருவார், உடனே கிராண்ட் பண்ணிவிடுவார் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வர்றதுனால ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு குழந்தை இல்லை தள்ளி போகுது, அல்லது ஏதோ ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீண்டுக்கிட்டே போகுது, அதுலேருந்து நிவர்த்தி இல்லாமல் போகுது, அல்லது கல்யாணம் ஆகிறதுலையே காலம் தாண்டி போயிட்டே இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த டிலே ஆகக்கூடிய விஷயங்கள் கூட நிவர்த்தி அடைந்து உடனே உங்களுக்கு அந்த விஷயம் ஒரு பூனாக, ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதனால் இந்த சமயத்தை இந்த அக்டோபர் மாதம் 2024 கடகராசிக்காரங்க நல்லபடியாக பயன்படுத்த வேணும். அதே மாதிரி இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா 9ஆம் பாவத்திலே ராகு பகவான், 9லே ராகு பகவான் சுக போககாரகன். போககாரகன் 9ல் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது
தந்தையார் வழியிலே சொந்தங்கள் அல்லது தந்தையார் வழியிலே சொத்துக்கள் அல்லது தந்தையாரினுடைய வேலைகள், இதன் மூலமாக உங்களுக்கு அமைப்பு சொந்தங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கோ அல்லது அவங்க மூலியமாக ஏதோ பொருளாதார வளர்ச்சிகள் அல்லது ஏதோ ஒரு கடன் உதவி கிடைப்பதற்கோ அல்லது முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதற்கோ அல்லது ஏதாவது அப்பா பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை அல்லது அப்பா செய்து கொண்டிருந்த ஒரு பிஸ்னஸ் அல்லது அப்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேர் உங்களுக்கு சேருவதற்கோ வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உள்ளது. இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால வக்கரத்தில் போகிறார். கொஞ்சம் நல்லதைத்தான் செய்வார், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய், குறிப்பாக இந்த நல்ல எண்ணெய் பயன்படுத்துங்க. விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக வரக்கூடிய ஒரு எண்ணெய்களை கொஞ்சம் தவிருங்கள். சுத்தமான நல்ல எண்ணெய், நாம் எந்த எண்ணெயை சாப்பிட்றோமோ அந்த நல்ல எண்ணெயை ஊற்றி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமக. இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது, இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள். அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்குது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை, அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல, பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம், உங்களுடைய புத்திநாதன், ஏதோ ஒரு கிரக அமைப்புல ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி கொண்டிருக்குங்கிறது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள். அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும், உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியேனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள். சிவாய நமஹா. நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். சிவாய நமஹா.